புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே. ரொம்ப நாளாவே யாரு அந்த புஷ்பலதான்னு எல்லாரும் கேட்குறாங்க. அந்த புஷ்பலதா வேற யாரும் இல்லைங்க, தோ இவங்க தான். இவங்க தாங்க எங்கள் பாட்டி புஷ்பலதா. வயசு 94 ஆகுது. இந்த வயசுலேயும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்க, அப்டேட் ஆகி ஆன்லைனில் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க? கொரோனா ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். கொரோனா ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்களா? பார்த்தீங்களா எங்கள் பாட்டியை? கொரோனா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என்ன நடக்குது நாட்டில்னு பார்க்குறாங்க. கொரோனாவை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை கேளுங்க. கொரோனா மனிதனின் கம்யூனிட்டி பார்த்து வராது, இம்யூனிட்டி பார்த்து வரும். கொரோனா கிருமி தொண்டையில் வரும் இருமி. கையை ரெண்டும் வாஷ் பண்ணு, கொரோனாவை க்ளோஸ் பண்ணு. முகத்துல போடு மாஸ்க்கு, கொரோனாவை அழிக்க அதுதான் டாஸ்க்கு. பாட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டிக்கே ரொம்ப பிடிச்சிச்சு. பாட்டி ஆ, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். பனை மரத்தில் இருக்கிற நுங்கு வேணும். பனை மரத்துல இருக்கிற நுங்கு வேணுமா? பனை மரத்து அடியிலே பாட்டியோட மடியிலே. பாட்டிக்கு நுங்கு வேணும் சொல்லிட்டாங்க. டேய் எறா அந்த கத்திய. இந்தாண்ணா கத்தி. டேய் காட்டுக்கு போய் நுங்கு வெட்டிட்டு வரணும். ஆமா, கத்தி என்னடா மொக்கையா இருக்கு? கத்தி சாண பிடிக்க 10 ரூபாண்ணே. அப்ப கத்தாம சாணம் பிடிச்சா 5 ரூபாவா? ஏன்பா தங்குதார கூட்டமா எங்கப்பா போறீங்க? யோ நல்லா பாரியா, 3 பேர் தான் போறோம். அதான் எங்க போறீங்க? நுங்கு வெட்ட போறோம். ஆடு வெட்ட போறீங்களா? வெட்டுறத வெட்டுங்க, நல்லா வெள்ளாடா பார்த்து வெட்டுங்க, நல்லா ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏம்பா உனக்கு காதும் கேட்காதா? சீக்கிரம் வீட்டுக்கு போ, கொரோனா வந்திருக்கு. என்னது சோர்னா வந்திருக்காளா? போனே பண்ணலாவா? சொல்லாமலாம் வந்திருக்கா. வீட்டுக்கு போய் அவளை வச்சுக்கிறேன். ஐயோ தம்பிங்கடா. அண்ணாண்டா. தம்பி தலையில ஒண்ணுமே இல்லைன்னா கிளார் அடிக்கும், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னா போர் அடிக்கும். சீக்கிரம் நான் லேட்டா பண்ண எங்க அம்மா அடிக்கும். டேய் உங்க அம்மா அச்சா உங்க அப்பான்னு சொல்லு. எங்க அப்பாவே அடிக்கும் எங்க அம்மா. ஐயோ டேய் வாடா போலாம். அண்ணா எனக்கு ஒரு கொலை. எனக்கு ஒரு கொலை. அண்ணா எங்க அப்பாவுக்கு ஒரு கொலை. டேய் டேய் எனக்கு ஒரு கொலை, எங்க அப்பாவுக்கு ஒரு கொலைண்டு. இன்னும் மரத்துலயே இல்ல, அதுக்குள்ள கொலை கொலைன்னுட்டு இருக்கீங்க. அமைதியா இருங்கடா. மங்களம்மா தாயே, நீதாம்மா காப்பாத்தணும். மரத்துல ஏறினா நுங்கு, கீழே விழுந்தா சங்கு. அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க சங்கு. டேய் யாரா இவன் ஏறும்போது? டேய் டைம் ஆகுது. இந்தியா டைம் அமெரிக்கா டைமாண்ணே? பெரிய அமெரிக்கா டைம், இந்தியா டைம்ல ஆகுது. இந்தியா டைம் 3ண்ணே. 3ஆ? டேய் 3 எனக்கு செட் ஆகாதுடா. இங்கி பிங்கி பாங்கி டங்கி டுங்கி டாங்கி இங்கி மங்கி மங்கி. டேய் உனக்கு கரெக்டாக டைமு மாறிடுறா. சரிண்ணா, நல்லா ஏறு. ஏய் சீக்கிரம் வெட்றா. தள்ளி வாங்கண்ணே, தலையில விழுந்து மண்டை கொஞ்சிரு போகுது. மண்டை அந்த வாயா, அமைதியாரா வாய வச்சுக்கின்னு. நானா வெட்டுறான் இவன்? இதே நானா இருந்தா 10 கொலை வெட்டி போட்டுருப்பேன். ஐயோ அம்மா. மக்களே, ஒரு வழியா நாங்க ஒரு 3 கொலை வெட்டிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேய் தூக்குங்கடா. பனைமரத்து மேலே ஏறி நுங்கு வெட்டி வார, நுங்க வெட்டி தானே பாட்டிக்கு ஊட்டி விட போறேன். நான தானே நானா நானா நானா. ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு. மக்களே
பொதுவாக பார்த்தீங்கன்னா நுங்குல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எல்லாமே இருக்கு. நான் விட்டமின் எஸ் இருக்கானே. விட்டமின் எஸ்ஸா விட்டமின் எஸ் எங்கடா இருக்கும்? யாரா இவன்? அண்ணா ஒரு ஜோக் சொல்லுங்களா பார்க்கலாம். என்னது ஜோக்கா கேட்ட? ஒரு ஊர்ல ஒரு பையனுக்கு 6 விரல் இருந்துச்சு. அது 6 வரலா? ஆமா 6 விரல் இருந்துச்சான். அவனை எல்லாரும் சத்யராஜ்னு கூப்பிட்டாங்களாம். ஏன்னா அவன் பேர் சத்யராஜ். ஐயோ ஏன்பா தங்கதர உங்க ஆயா அங்க புலம்பினுக்குது, நீ நம்ம பண்ணுகிறீங்க? ஐயோ பாட்டியை மறந்துட்டேனே. கூரை மேலே இருக்கிற கோழி கூணுசான், நடுரோட்டு இருக்கிற நாய் ஓணுசான். எங்கடா அந்த தங்கதாரு? இதோ வந்துட்டேன். இந்தா நீ கேட்டிய நுங்கு. நீதாண்டா கிங்கு. புளிய மரத்து அடியிலே